ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 100 லேர்னிங். ஸோ எல்லோரும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பப்ளிக் எக்ஸாமோட லாஸ்ட் எக்ஸாம் சோஷியல் சயின்ஸ் வந்தாச்சு. அதனாலேயே கொஞ்சம் என்னென்னா எல்லோரும் கொஞ்சம் அசால்ட்டாக இருப்பீங்க. லாஸ்ட் எக்ஸாம் வந்தாச்சு பரவாயில்ல அப்படின்லாம் இல்லை. நம்ம சோஷியலையும் கண்டிப்பாக சென்டம் வாங்கி ஆகணும். அந்த ஃபோக்கஸில் தான் நம்ம இருக்கணும். ஏன்னா நமக்கு டோட்டல் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதனால தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வரப்போ ஒரு 3.5 days, அதாவது சயின்ஸ் எக்ஸாம் முடிச்சு ஈவினிங், அதுக்கப்புறம் 3 நாள். ஸோ இந்த 3.5 days-உம் நம்ம ஃபோக்கஸ்டாக இருந்து படித்து சென்டம் வாங்க பிளான் பண்ண போகிறோம். ஸோ 3.5 days பிளான் பண்ணி எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு April 11th அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா, புக் பேக் 1 mark. ஓகே, ஈவினிங், அன்றைக்கி ஈவினிங், அதாவது சயின்ஸ் எக்ஸாம் முடிச்ச ஈவினிங் வந்து புக் பேக் 1 mark பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் ஆரம்பித்து எக்கனாமிக்ஸ் வரைக்கும் 27 சாப்டர்ஸ்லையும் இருக்க சூஸ் ஃபில்லப்ஸ் எல்லாமே பார்த்துக்கிறீங்க, தரோ பண்ணி வச்சுக்கிறீங்க. ஓகே, அதுக்கப்புறம் எப்பயும் போல் லைவ் வித் அஸ் ஈவினிங் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு April 12 அன்றைக்கி மார்னிங் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மார்னிங் எந்திரிக்கிறீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் ஹிஸ்ட்ரி சாப்டர் 1லேருந்து ஆரம்பிக்கிறீங்க. சாப்டர் 6 வரைக்கும், ஆஃப்டர்நூன் பிரேக் வரைக்கும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சாப்டர் 6 வரைக்கும் படிக்கிறீங்க. அதாவது 1 to 6 அப்படின்னா எல்லா சாப்டருமே, ஒரு சாப்டர் எடுத்தீங்க அப்படின்னா 1 mark, அதே நேரத்தில் 2 mark, 5 mark, அதாவது ஆன்சர் இன் டீட்டெயில், அதோடு சேர்த்து மேப்பும் பார்த்துக்கிறீங்க. அதில் டிட் யூ நோ செக்ஷன், அந்த பாக்ஸ், ப்ளூ பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதையும் பார்த்து அந்த லெசனோட சம்மரி எழுதி வச்சுக்கிறீங்க. ஓகே, ஸோ இப்படி தான் ஒரு லெசனாக நீங்கள் முடிச்சுட்டு வரணும். அப்படி தான் எல்லா லெஸ்ட்டுமே நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மார்னிங் செஷனில் 1 to 6 முடிச்சிடுறீங்க. நெக்ஸ்ட் ஈவினிங்கில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஹிஸ்ட்ரியில் 7 to 10 முடிச்சிடுறீங்க வித் மேப்போட. அந்த மேப்பை லாஸ்ட்டில் பார்த்துக்கலான்னு வச்சுக்காதீங்க. ஏன்னா எல்லா மேப்பையும் சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் ஆயிடுவீங்க. ஸோ அப்பப்போ எந்தெந்த சாப்டர் முடிக்கிறீங்களோ அதோட மேப்பை அப்பப்போ முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் April 13 மார்னிங் அன்றைக்கி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜாகிரஃபி சாப்டர் 1 to 4 முடிச்சிருங்க வித் மேப். நான் சொன்ன அதே இதுதான், 2 mark, 5 mark, டிஸ்டிங்விஷ் எல்லாமே படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் இருக்க டிட் யூ நோ செக்ஷன் பார்க்குறீங்க, அந்த சாப்டரோட சம்மரி எழுதி வச்சு நீட்டாக அந்த சாப்டர் முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் ஈவினிங் செக்ஷனில் ஜாகிரஃபியில் மிச்சம் இருக்க சாப்டர் இல்லையா, 5 to 7, அதோ நேரத்தில் சிவிக்ஸ் இருக்கு இல்லையா, சிவிக்ஸோட சாப்டர் 1 to 3, அதாவது 1 2 3 இது மூணையும் முடிச்சிருங்க, தரோவாக முடிச்சிருங்க வித் மேப்போட முடிங்க ஜாகிரஃபியில். நெக்ஸ்ட்டு April 14 அன்றைக்கி மார்னிங் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நமக்கு சிவிக்ஸில் இருக்க ரிமைனிங் சாப்டரும் எக்கனாமிக்ஸில் இருக்க 5 சாப்டர்ஸும் எல்லாத்தையுமே படிச்சிருங்க. அதே மேம் சொன்ன அதே ஃபார்முலா தான். எப்படி 2 marks படிக்கிறீங்க, டீட்டெயில்ஸ் படிக்கிறீங்க, டிட் யூ நோ, இது எல்லாத்தையுமே படித்தா தான் அந்த சாப்டர் முடிச்ச மாதிரி, முடிச்ச அந்த சாப்டரோட சம்மரி என்னென்னு எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஈவினிங் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம்லைன். ஸோ டைம்லைன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஹிஸ்ட்ரியில் எல்லா சாப்டரும் படிச்சிட்டோம் அப்படிங்கிறனால உங்களுக்கு ஆல்ரெடி ரொம்ப ஈஸியாக இருக்கும் டைம்லைன் படிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் மேப், எல்லா மேப்பும் பார்த்தாச்சு. ஸோ ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுறீங்க, டிட் யூ நோ செஷனும் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்டர் 1லேருந்து 27 வரைக்கும் நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம், ஒரு சாப்டரோட சம்மரி என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் பார்க்க போகிறீங்க. என்னென்ன 2 marks படிச்சிருக்கீங்க, என்ன டீட்டெயில்ஸ் படிச்சிருக்கீங்க, எல்லாத்தையுமே ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுறீங்க. இன்டீரியர் கொஷின்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன நம்ம இப்போ வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கிறது கூட நம்ம வீடியோவை போட்டிருக்கோம். ஸோ அதையும் போய் பார்த்துக்கோங்க. ஸோ அதையும் நீங்கள் தரோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி பண்ணிட்டோம்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங், எக்ஸாமுக்கு முன்னாடி மார்னிங் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எந்திரிச்சு நீங்கள் 1 marks எல்லாத்தையுமே நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணி போனால் போதும். ஸோ இந்த 3.5 days-உம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்டே ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. ஸோ எப்படி நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்து 3.5 days படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சென்டம் எடுக்க முடியும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் சோஷியல் எக்ஸாம்.